கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோட பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். கர்த்தரோட பிள்ளைகளோட தேவைகளை சந்திக்கிறாரு. ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்படிதான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது அவருடைய தேவைகள்லாம் கர்த்தர் சந்திச்சார். கர்த்தர் தேவைகள்லாம் சந்திச்சார். ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோட தேவைகளை சந்தித்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. கர்த்தர் செய்ததான நன்மையை குறித்து ஒரு நன்றியுள்ள இருதயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. அந்த கானான் யாத்திரையில போகும்போது அது நன்றியுள்ள இருதயம் இல்லை. கர்த்தர் இதை எனக்கு செய்திருக்கிறாரே, கர்த்தர் இப்படி எல்லாம் என்னை நடத்தினாரே அப்படின்றதான ஒரு நன்றியுள்ள இருதயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் யாத்திரையில இல்லை. நன்றியுள்ள இருதயம் இல்லை. கர்த்தர் செய்கிறதான நன்மையான காரியங்களை அசட்டை பண்ணக்கூடியவங்களாகவும் முறுமுறுக்கிறவங்களாகவும் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அப்படியா இருந்தாங்க. கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் அவங்களுக்கு அது திருப்தி இல்லை, தேவையில்லை, திருப்தி இல்லை. அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமே சரியில்லை அப்படின்றதான சூழ்நிலைக்கு நம்ம இஸ்ரவேல் ஜனங்க கானான் யாத்திரையில சொல்லக்கூடியதான முறுமுறுக்கக்கூடியதான நிலவரத்தை கூட நம்ம அங்க பாக்குறோம். இப்படியா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தரோட பிள்ளைகளை. இப்ப நம்ம பாக்குறோம், நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறோம். நமக்கும் கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், அநேக காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை கொடுக்கிறாரு. நாம் திருப்தியா இருக்கிறோமா? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துல நாம் திருப்தியா இருக்கிறோமா? இல்ல கர்த்தரையா எனக்கு இதை கொடுத்தாரு, எனக்கு அதை கொடுத்திருக்கணும், கர்த்தரையா எனக்கு அதை செய்தாரு, கர்த்தர் எனக்கு இதை செய்திருக்கணும் அப்படின்னு நம்மளும் கொடுக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்களை பாக்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, வணங்கா காலத்துல ஜனங்க ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை அசட்டை பண்றாங்க, அற்பமா என்றாங்க. நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம். என்னாகமம் 11:4-6. என்னாகமம் 11:4-6. என்னாகமம் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பலத்த ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? என்ன கேட்கிறாங்க? நமக்கு எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுக்கிறது யாரு? இறைச்சி எங்களுக்கு யாரு கொடுப்பா? கானான் யாத்திரையில போய்கிட்டு இருக்கிறாங்க. கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற இச்சையினால எங்களுக்கு இறைச்சி கறி யார் கொடுப்பா? இறைச்சி யார் கொடுப்பா? நான் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்பட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். ஆண்டவரே பெரிய போஜனத்தை, ராஜ போஜனத்தை கொடுக்கிறாரு, பரலோகத்தின் போஜனத்தை கொடுக்கிறாரு, மன்னாவை கொடுக்கிறாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க இந்த மன்னாவை புசிச்சு என்ன சொல்றாங்க? அது எங்களுக்கு தேவையில்லை, மன்னா தேவையில்லை, எங்களுக்கு இறைச்சி வேணும். நாங்க வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிட்டோமே, அந்த மாதிரி கறி, இறைச்சி கறி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்ததான ஆசீர்வாதத்தை அவங்க என்ன செய்யறாங்க? அற்பமா என்றாங்க. அற்பமா என்னறாங்க? நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அநேக காரியங்களை நாடி தேடி நம்ம போய் பாடுபட்டு அதை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பாடுபட்டு இருப்போம். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நமக்கு ஒரே நோக்கம், கர்த்தர்கிட்ட இருந்து எப்படியா நற்சாட்சி பெற வேணும், கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பேர் வாங்க வேணும், கர்த்தருக்கு உண்மையா ஜீவிக்க வேணும். இப்படின்றதான ஒரு பாரம் நமக்கு இருக்கணும். நமக்கு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்ம எதை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தோம்? உலகத்துல நான் பெரிய செல்வந்தன் ஆகணும், உலகத்துல எல்லாரும் என்னை பார்த்து போற்றி புகழணும், நான் உலகத்துல ஒரு பெரிய ஸ்தலத்துல இருக்கிறேன், ஒரு பெரிய நிறுவனத்துல பெரிய அதிகாரியா இருக்கிறேன்னு 4 பேர் பார்த்து என்னை போற்றி புகழணும், இப்படியே உலகத்துல ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு மாறக்கூடியதா இருக்குது. எப்படி மாறக்கூடியதா இருக்குது? தேவனை பற்றினதா இருக்குது. அது கிறிஸ்துவை பற்றினதா இருக்கு. நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவை
பற்றினதா இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனை எப்படியாவது பிரியப்படுத்தணும், தேவனுக்கு உண்மையா ஜீவிக்கணும், தேவனை புண்படுத்த கூடாது, தேவனை துக்கப்படுத்த கூடாது. இப்படிப்பட்டதான காரியத்தை நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படியா ஜீவிக்கணும், நம்ம பிரயாசப்படுறோம். இதுதான் தேவனும் விரும்புறாரு. ஆனா பல விதமான இச்சைகள் நமக்கு இருக்கிறபடினால தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் நம்ம என்ன பண்ணக்கூடியதா இருக்கு, அசட்டை பண்ணக்கூடியதா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார் ஆண்டவர். உலகத்துல வேற யாரும் மன்னாவை சாப்பிட்டு மாட்டாங்க, மன்னாவை சாப்பிட்டு மாட்டாங்க. ஆனா கானான் தேசம், இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்துல இருந்து கானான் தேசத்துல கால் வைக்கிற வரைக்கும் கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். மன்னாவை கொடுத்து அவங்களை போஷித்தார். ஆனால் அவங்களுக்கு நன்றி இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்றி இல்லை, நன்றி இல்லாத இருதயம். அவங்க என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க, நான் எகிப்து தேசத்துல இருக்கும் பொழுது இறச்சி சாப்பிட்டேன், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கொம்மட்டிக்காய், கீரை, வெள்ளிக்காய் இதெல்லாம் போட்டு நான் சமைச்சு சாப்பிட்டேன். ஆனா இப்ப அதெல்லாம் எனக்கு கிடைக்கல, எனக்கு இறச்சி கூட கிடைக்கல. இந்த மன்னா எங்களுக்கு என்னத்துக்கு? மன்னா நான் எகிப்திலே கிரேமில்லாமல் சாப்பிட்ட மஞ்சள்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்பட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். என்ன வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டு தான் நினைக்கிறாங்க, வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் தான் நினைக்கிறாங்க. இப்பொழுது நம்முடைய உள்ள வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். மன்னாதான் இருக்குது, எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல. தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டு, ஐயா கர்த்தர் கொடுத்தாரு எனக்கு, இது கர்த்தர் எனக்கு இந்த மன்னாவை கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தருக்கு தெரியும் இது எனக்கு தேவை, என் உடம்புல தேவையான எல்லா வைட்டமின், உலகத்துல தேவையான எல்லா மினரல் எல்லாமே இந்த மன்னாவுல இருக்கும். ஏன்னா கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உடம்புக்கு தேவையான சத்து எல்லாமே இந்த மன்னாவுல இருக்கும். அந்த மன்னா கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு கோடானி கோடி சோத்திரம் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி கர்த்தரை துதித்து அதை சாப்பிட முடியல அவங்களால. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த எகிப்தில் உள்ள வெங்காயம் வெள்ளை பூண்டு தான் நினைக்கிறாங்க, எகிப்தில் உள்ள வெங்காயம் வெள்ளை பூண்டு தான் நினைக்கிறாங்க. கர்த்தர் வெங்காயம் வெள்ளை பூண்டு, எனக்கு நம்ம வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் போட்டு கறி வச்சு சாப்பிட்டோம், இறைச்சி கறி வச்சு சாப்பிட்டோம். ஆனால் இப்ப எங்களுக்கு என்ன இருக்குது, இந்த மன்னாவை தவிர எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லை. அவங்க திருப்தி இல்லாத ஒரு இருதயம். கர்த்தர் என்னதான் செஞ்சாலும், செங்கடலை இரண்டா கடந்து வழிநடத்தி கொண்டு வந்தாலும், மாறாவின் தண்ணீரை மதுரமா மாத்தினாலும், தண்ணீர் இல்லாத இடத்துல பாறையில நீர் சுரக்க செய்தாலும் அவங்களுக்கு ஒரு நன்றியுள்ள இருதயம் இல்லை. நாமும் கூட அப்படி நன்றி இல்லாத இருதயமா இருக்கக்கூடாது. நன்றியுள்ள இருதயம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் எவ்வளவோ செய்திருக்கிறாரு. நம்ம திரும்பி பார்க்கும் போது நம்ம வாழ்நாட்களை ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறாரு. நம்ம யோசிச்சு பார்ப்போம், எப்படி இருந்தோம், நம்ம எப்படி எல்லாம் அருவருக்கத்தக்கதாக இருந்தோம். யாருக்கும் தேவையில்லையா, இவன் இந்த பொம்பளை யாருக்கும் தேவையில்லையா, இந்த ஆள் யாருக்கும் தேவையில்லையா அப்படின்றதான நிலவரத்துல நம்ம காணப்பட்டோம். ஆனா கர்த்தர் அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால நம்ம சேர்த்து கொண்டு இந்நாள் வரைக்கும் கர்த்தருக்குள்ள ஒரு ஜீவியை செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எவ்வளவோ கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நினைத்து நம்ம அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்குள்ள களி கூறுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான மன்னாவை சாப்பிட்டு களி கூற முடியல. நாமும் கர்த்தர் கொடுத்ததான ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி களி கூற முடியுதா? இந்த காலவேளையில நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இம்மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்ம நடத்தி வராரு. அந்த ஆசீர்வாதத்தை நினைச்சு நம்மளால களி கூற முடியுதா? நம்ம கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை போயிச்சு களி கூறாம, ஐயோ எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வீட்டுக்கு போனா அதுக்கு அந்த காரியம் செய்யணும், அது இருக்குது எனக்கு, இந்த காரியம் இருக்குது எனக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே முறுமுறுத்துக்கிட்டே இருந்தா கர்த்தர் அந்த காரியத்துல பிரியப்பட மாட்டாரு. கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரு. அந்த காரியத்தை கர்த்தரிடத்துல மறுபடியும் சொல்லி சந்தோஷப்படணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அந்த காரியத்தை மகிமைப்படுத்தாம பிரச்சனையே நினைச்சு எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, கர்த்தர் இந்த காரியத்தை செய்யவே இல்லை, கர்த்தருக்கு அந்த காரியத்தை செய்யல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கர்த்தர் நம்மளோட பேர்ல பிரியப்படுவாரா? நம்ம மேல சந்தோஷப்படுவாரா? கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படித்தான் செஞ்சாங்க. என்ன செய்யறாங்க? ஒரு சந்தோஷம் இல்ல, கர்த்தர் செய்ததான காரியத்தை குறிச்சு ஒரு நன்றி இல்ல, இல்லை
இன்றைக்கு கர்த்தர் என்ன நடத்தி வந்தாரு, கர்த்தர் இம்மட்டும் என்ன நடத்தினாருக்கான முழுமையான சந்தோஷம் நம்முடைய இருதயத்துல இருக்கணும். அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத இருதயம், அவங்களுக்கு திருப்தி இல்லாத இருதயம். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். என்ன ஆகும்? 11ஆம் அதிகாரம் 7-9. அந்த மன்னா கொத்தமல்லி விதை மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதில் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விடும். மன்னா இப்படியா மன்னா இப்படிதான் இருக்குமா? எண்ணெயை போல இருக்குமா? ஒலிவ எண்ணெயை போல ருசி இருக்குமா? இன்னொரு இடத்துல பாக்குறோம், தேனிட்ட பணியார போல இருக்கும் நம்ம வாசிக்கிறோம். தேனிட்ட பரியார போல இருக்கும் அந்த மன்னா. நம்மளாம் மன்னாவை ருசி பார்த்தது இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது அந்த மன்னாவை ருசி பார்த்திருக்காங்க, சாப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த மன்னா எப்பொழுதும் கிடைக்கிறது இல்லை. மன்னா எப்பொழுதும் கிடைக்கிறது இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக கிடைக்கக்கூடியதான மன்னா, ஒரு விசேஷ ஜனங்களுக்காக கிடைக்கக்கூடியதான மன்னா, கர்த்தரோட பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடியதான மன்னா. அதான் பிள்ளைகளின் கர்த்தரோட அப்பம். இயேசு சொன்னாரு, நானே மெய்யான அப்பம், வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம். அப்ப எப்படி அந்த இயேசு கிறிஸ்துவ அநேகர் மறுதலிக்கிறாங்களோ, அதே போல இஸ்ரவேல் ஜனங்க அந்த அப்பத்தை மன்னாவை மறுதலிக்கிறாங்க. அது எப்பொழுதும் கிடைக்கிறது இல்லை, எப்பயாவது தான் கிடைக்கும். அந்த சூழ்நிலையில தான் கிடைக்கும், அந்த கானான் யாத்திரையில தான் கிடைக்குது, முன்னோக்கி செல்லும் போதுதான் கிடைக்குது. இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு முன்னோக்கி செல்லும் போது அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? அந்த மன்னா கிடைச்சிச்சு. அப்ப அந்த மன்னா என்னத்தை குறிக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அந்த மன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போதாதா? அந்த இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறாரு. அது அநேகருக்கு கிடைக்கல, அநேகருக்கு இந்த இயேசு கிறிஸ்து கிடைக்கல. ஆனா நமக்கு கிடைத்திருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவ அற்பமாக நம்ம எண்ணக்கூடாது, அந்த மன்னாவை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறாரு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வா இருக்கிறாரு. எப்படி அந்த மன்னாவுக்கு எல்லா வைட்டமினும் எல்லா மினரலும் சரீரத்துக்கு தேவையானது இருக்குதோ, அதே போல இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு, இந்த உலகத்துல ஜீவிக்கிறதுக்கு, பரிசுத்த ஜீவியம் செய்ய, கர்த்தரோட வழிகளில் நடக்க இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறாரு. நம்ம இஸ்ரவேல் ஜனங்க அந்த மன்னாவை உதாசீனம் பண்ணது போல இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னத்தை, இயேசு கிறிஸ்துவ தரிசனமாகுதல, இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது? அலட்சியமா எண்ணக்கூடாது. அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, நமக்குள்ள கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள கிரியை செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. பாருங்க, அது அந்த குறிப்பிட்ட காலத்துல கிடைச்சிச்சு. நம்ம இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது அந்த இஸ்ரவேல் நாட்டுல ஜெருசலம்ல இருக்கிறதான சுற்றி இருக்கிறதான தேசத்துல உள்ளவங்க நன்மையை பெற்றாங்க. ஒருவேளை தூர தேசத்துல அங்க இருந்து சைனா பக்கமோ இல்ல மலேசியா பக்கமோ இல்ல தாய்லாந்து பக்கமோ கேள்விப்பட்டிருப்பாங்க. இயேசுன்னு ஒருத்தர் பிறந்திருக்காரு. எங்க பிறந்திருக்காரு? பெத்லகேம்ல பிறந்திருக்கிறாரு, எருசலேம்ல இருக்கிறாரு, அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்யறாரு. அவர்கிட்ட போனா வியாதி சுகமாகுது, அவர்கிட்ட போனா பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கிடைக்குது, இப்படி அநேக அற்புதங்களை கிடைக்குது. ஆனா நம்ம மலேசியாவில இருந்தா கிடைக்குமா? கிடைக்காது. தாய்லாந்து தேசத்துல இருந்தா கிடைக்குமா? கிடைக்காது. அது நேரத்துக்கும் காலத்துக்கும் கட்டுப்பட்டதா இருக்கு. இயேசு கிறிஸ்துவோட அவங்க சுகம் பெறணும்னா எருசலேமுக்கு போகணும். நேரத்துக்கும் காலத்துக்கும் கட்டுப்பட்டதா இருக்குது.
மன்னாவை சாப்பிடணும்னா இஸ்ரவேலுக்கான கோத்திரத்துக்கு இஸ்ரவேலுக்கான ஜனங்களுக்குள்ள காணப்படணும். அந்த கானான் யாத்திரைன்றதான காலத்துக்குள்ள காணப்படணும். அந்த நேரத்தின் காலத்துக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கும் குறிப்பிட்ட இடத்துலதான் அது கிடைக்கப்படுது. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தான் கிடைக்குது. அது எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. அது நேரமும் காலத்துக்கும் கட்டுப்பட்டதா இருக்குது. நேரத்துக்கும் காலத்துக்கும், டைம் அண்ட் ஸ்பேஸ், நேரத்துக்கும் காலத்துக்கும் அது கட்டுப்பட்டதா இருக்குது. அந்த நேரத்துல அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் மன்னா கிடைக்கும். இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து எருசலேம்ல இருந்தாரு. அந்த குறிக்கப்பட்ட அந்த 33 வருஷம் 30 வருஷத்துக்கு மேல அந்த கடைசி 3 வருஷத்துல இயேசு அநேக அற்புதங்களை செய்தாரு. அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அங்க இருக்கணும், அந்த இடத்துல இருக்கணும், அந்த நேரத்துல இருக்கணும். அந்த வருஷங்கள்ல காணப்படும் போது அங்க போனா அற்புதத்தை அடையாளத்தை பார்க்கணும். ஆனா மற்றபடி அந்த அற்புதத்தை அடையாளத்தை பார்க்க முடியாது. அவன் மன்னாவும் அப்படிதான். அந்த குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட காலகட்ட கட்டத்துல அந்த இஸ்ரவேல் மொத்தத்துல பிறந்திருக்கணும். அப்ப அந்த மன்னாவை சாப்பிட்டிருக்கணும். ஆனா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவானவர் நேரத்தையும் காலத்தையும் கடந்தவராக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நேரத்தையும் காலத்தையும் கடந்தவராக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த நேரத்தையும் நேரம் காலம்ன்றதான அந்த குறிப்பிட்ட கட்டிலிருந்து விடுதலை ஆகிட்டாரு. இப்ப நேரம் காலம்ன்றதான கட்டுக்குள்ள நம்ம காணப்படல. இப்ப இயேசு கிறிஸ்துவை நோக்கி எந்த இடத்துல இருந்து கர்த்தாவே எனக்கு இறங்கும்னு சொன்னா கர்த்தர் இறங்குவாரு. கர்த்தாவே எனக்கு விடுதலை தாங்கன்னு சொன்னா அவர் விடுதலை கொடுப்பாரு. அந்த டைமும் ஸ்பேஸும் கட்டுப்படுத்தக்கூடிய காலம் இப்ப இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? ஹல்லேலூயா! அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்ம எங்க இருந்து இயேசுவே விடுதலை தாங்கன்னு கேட்கும் போது அவர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. இயேசுவே நீர் எனக்குள்ள வாருன்னு சொல்லும் போது நமக்குள்ள அவர் வர வல்லவராக இருக்கிறாரு. ஆனா நேரத்தையும் காலத்தையும் இயேசு கிறிஸ்துவை கட்டுப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நேரம் காலமும் இயேசு கிறிஸ்துவை கட்டுப்படுத்த முடியாது. நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அந்த ஆசீர்வாதம் எங்கேயும் எப்போதும் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம இழந்து போக கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்துல இருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது அந்த மன்னாவை அற்பமா எண்ணினாங்க. ஆனா நம்மளும் அந்த மன்னாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அற்பமா எண்ணக்கூடாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அவர் இருந்தா சகலமும் நடக்கும். அவர் இருந்தா சகலமும் நடக்கும். நம்முடைய தேவையை சந்திக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அவர் காரியத்தை செய்வாரு, அவர் அற்புதங்களை செய்வாரு, அடையாளங்களை செய்வாரு. ஆனா அவரோட வழியில செய்வாரு. நாம் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அவர் எப்படி செய்ய விரும்புகிறாரோ அந்த மாதிரி செய்யும்படியா நம்முடைய ஜீவியத்தை, நம்ம தைரியத்தை, நம்ம ஆவிய, நம்முடைய ஆத்மாவை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நான் இப்படி இருக்க போறேன், இந்த மாதிரி எனக்கு நடத்துங்கன்னு சொல்லக்கூடாது. எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரே நான் எனக்கு இப்படி இருக்கிறேன், எனக்கு இப்படி உள்ள சாப்பாடு வேணும், எனக்கு அப்படி உள்ள சாப்பாடு வேணும் ஆண்டவரே, நான் இப்படி இருக்கணும் ஆண்டவரே, என்னை இப்படி நடத்தி கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்னாக்கா வேலைக்கு ஆகாது. கர்த்தர் எப்படி நம்ம நடத்த சித்தமா இருக்கிறாரோ, எப்படி நம்ம வழிநடத்த கர்த்தர் ஆசைப்படுறாரோ, எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்க கர்த்தர் பிரியப்படுறாரோ அப்படி கொடுக்கணும். நம்ம கர்த்தர் கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அவரோட வழியில் நடத்துவாரு, நம்முடைய வழி இல்ல. அவரோட ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதமா இருக்குது. அவர் பெரிய தேவனா இருக்காரு. மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வானத்திலிருந்து வந்த அப்பம் நானே மெய்யான அப்பம்னு சொல்றாரு. அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அவரை நம்ம புசிக்கிறோம். அவரை நம்ம என்ன செய்யறோம்? புசிக்கிறோம். அது நேரத்துக்கும் காலத்துக்கும் கட்டுப்பட்டது இல்ல. இப்ப எங்க இருந்து கர்த்தர்கிட்ட இயேசுவே எனக்கு இறக்கும்னு சொல்லும் போது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடியவரா இருக்கிறாரு. நம்ம வார்த்தையை அவர் காதில் கேட்டு நமக்கு இறக்கக்கூடியவரா இருக்கிறாரு. நம்ம கால வேலையிலும் நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், கர்த்தரோட வழிகளை நடக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது அந்த மன்னாவை என்ன செஞ்சாங்க? அற்பமா என்றாங்க. அந்த மன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு வெங்காயம் வெள்ளை பூண்டு இருந்தா போதும்னு சொல்றாங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்ததான ஆசீர்வாதம் அந்த மன்னா எல்லாத்துக்கும் பொருந்தினதா இருக்குது. எல்லா காரியத்துக்கும் அது தேவை. அந்த மன்னா எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறாரு, அந்த மன்னா அது போல அவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்தது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க?
உதாசீனம் பண்றாங்க. அந்த மன்னாவை அவங்களுக்கு கொடுத்தான மன்னாவை வேற யாரும் எடுக்க முடியாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவை வேற யாரும் பறித்து கொண்டு போக முடியாது. அவர் நமக்குள்ள இருக்கிறாரு, நமக்குள்ள சில கிரியை செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. அவர் யாராலையும் நமக்குள்ள இருக்கிற இயேசுவை யாராலையும் பறித்து கொண்டு போக முடியாது. நம்ம அந்த மன்னாவை சாப்பிட்டு அவங்க வாழ்ந்தாங்க. அது போல நம்ம இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டது, அந்த மன்னாவோடு ஐக்கியப்பட்டாங்க. அது போல இயேசு கிறிஸ்துவோடு நம்ம சார்ந்து ஜீவிக்கிறோம். சார்ந்து ஜீவிக்கக்கூடியதான சூழ்நிலை, இயேசுவோடு ஐக்கியப்பட்டு ஜீவிக்கக்கூடியதான சூழ்நிலை. அவர் ஐஸ்வர்யமானா இருக்கிறாரு. கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? உலகத்துல ஒருவேளை நம்மளுக்கு பணமோ சில சொத்துக்களோ இல்லாம இருக்கலாம், பெரிய வசதியோ அந்தஸ்தோ இல்லாம இருக்கலாம். ஆனா கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஐஸ்வர்யமானா இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ள ஐஸ்வர்யமானா இருக்கிறோம். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவரா இருக்கிறாரு. நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அதான் உண்மையான ஐஸ்வர்யம். தேவையில்லாத இடத்துல கோடி கோடியா பணம் கொட்டி இருந்தாலும் கொட்டியே இல்லை. ஆனா தேவைப்பட்ட நேரத்துல, தேவையான நேரத்துல கர்த்தர் தேவையை சந்திக்கிறாரு. அவன் தான் பெரிய ஐஸ்வர்யவான். கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம எல்லாரையும் கர்த்தர் பெரிய ஐஸ்வர்யமான மாத்தி இருக்கிறாரு. அவனுக்கு தேவையில்லை, அநேக பணம் இருக்குது, அவனுக்கு தேவையில்லை. ஆனா தேவையான காரியத்துக்கு நேரத்துல அந்த பணம் அவனுக்கு உதவி செய்யாது. தேவையான நேரத்துல அவனுக்கு அந்த பணம் உதவி செய்ய முடியும் செய்யாது. ஆனா கர்த்தர் எல்லா நேரத்திலும் நமக்குள்ள இருக்கிறபடினால நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறாரு. நம்ம தான் உண்மையான கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யவான். இந்த ரகசியம் அநேகருக்கு புரியல. உலகத்தோட ஐஸ்வர்யத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து இயேசு நமக்குள்ள இருக்கிறது தான் பெரிய ஐஸ்வர்யம். அந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்க உதாசீனம் பண்ணாங்க. ஆனா மன்னாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உதாசீனம் பண்ணக்கூடாது. அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவர்தான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறாரு. அவருடைய நம்பிக்கை, அவர்தான் நம்முடைய நம்பிக்கை. அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் எல்லாமா இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து பார்த்துப்போம். என்ன 11:5 படிச்ச அதே வசனம். நாம் எகிப்திலே கிரேமமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்பட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அவங்க இதெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா எகிப்திய தேசத்துல கட்டப்பட்ட நிலவரத்துல காணப்பட்டாங்க. ஏதுதான் என்ன செஞ்சு, தேவன் தான் என்ன செஞ்சாரு? விடுதலையாக்குனாரு. எல்லாம் கிடைச்சிச்சு. எல்லா கொம்பட்டிக்காய், வெள்ளரிக்காய், எல்லா காயும் அவங்களுக்கு கிடைச்சி. ஆனா எப்படிப்பட்ட நேரத்துல காணப்பட்டாங்க? அந்த பிசாசாகிய பார்வோனோட கட்டில காணப்பட்டாங்க. தேவன் தான் என்ன செஞ்சாரு? அவர் விடுதலையாக்கினாரு. அவங்க என்ன செஞ்சாரு? ஆண்டவரே விடுதலையாக்கினாரு. அடிமைத்தனத்துக்குள்ள காணப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, வாரனால அடிக்கப்பட்டாங்க. அடிச்சுதான் வேலை வாங்கினான். பார்வோன் என்ன செஞ்சான்? அடிச்சுதான் வேலை வாங்கினான். அவனுக்கு செலவு என்னது? அந்த அடிக்கிறான குச்சி, அந்த செலவு தான், வேற செலவு இல்ல. அடிச்சு வேலை வாங்கினான். அதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப என்ன நினைக்கிறாங்க? வெங்காயம் வெள்ளை பூண்டு. இப்படிதான் பிசாசு நம்மளே என்ன செஞ்சுட்டான்? ஒரு காலத்துல அடிச்சு அவனோட காரியங்களை செய்ய முடியா, பிசாசோட காரியங்களை, மாம்சத்தின் கிரியைகளை நடப்பிக்கும்படியா பிசாசு நம்மள என்ன செஞ்சான்? ஒரு காலத்துல அடிமையாக்கி வச்சிருந்தான். அந்த அடிமைத்தனத்துல இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கிட்டாரு. அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கிட்டாரு. இப்பொழுது மன்னா நமக்குள்ள இருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இப்படியா நம்மள வழி நடத்தி வராரு. இப்பொழுது நம்ம எங்க இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவோட அரவணைப்புல காணப்படுறோம். அவரோட நேரத்துல இருக்கிறோம், அவரோட காலத்துல இருக்கிறோம். இப்ப எது நம்மளை தடை பண்ணாது. ஐயோ இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து விடுதலை வேணும், நான் இயேசு கிறிஸ்துவிட்ட போக வேண்டிய, இயேசு கிறிஸ்துவை சரீர பிரகாரமா தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. இயேசுவே எனக்கு இறங்கணும்னு சொன்னா போதும். அவர் சத்தத்தை கேட்கக்கூடியவரா இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. நம் வலது பக்கத்துல நிலதா இருக்கிறாரு. நமக்குள்ள இருக்கிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் இப்படியாக நமக்குள்ள ஜீவித்து நம்மை நடத்தக்கூடியவரா இருக்கிறாரு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அநேக பேர் உதாசீனம் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம அப்படி உதாசீனம் பண்ணவங்களா இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து வானமன்னாவா இருக்கிறாரு, சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. நமக்கு இயேசு கிறிஸ்து இருந்தா உலகத்துல இல்ல எல்லா ஐஸ்வர்யம் நம்ம கிட்ட இருக்குது. இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம கிட்ட எல்லாம் இருந்தாலும்
நம்ம இன்றைக்கு உயிர் போனா பாதுகாக்கிறதுக்கு இயேசு இல்லை. நமக்கு உலகத்துல கோடி கோடியான பணம் இருக்கலாம், நாளைக்கு உயிர் போகுது, இயேசு கிறிஸ்து நமக்கிட்ட இல்ல. அப்படியே மறித்து போனாலும் நித்திய ஜீவன் நமக்கு இல்லை, நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நம்ம மரித்தாலும் கர்த்தர் பிழைப்போம்னு சொல்றாரு. அப்படியே மரித்தா கூட நித்திய ஜீவன் நமக்கு வைத்திருக்கிறாரு. இயேசுவோடு சார்ந்து ஜீவிக்கணும். அந்த மன்னாவை எகிப்திய ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்துல இருந்து வரும்பொழுது மன்னாவை உதாசீனம் பண்ண போல நம்ம என்ன செய்யக்கூடாது, உதாசீனம் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து தான் அந்த மன்னா, இயேசு கிறிஸ்து தான் அந்த மன்னாவா இருக்கிறாரு. அவரை நம்ம புசிக்கிறோம், அவரை உட்கொள்றோம், அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவரா இருக்கிறாரு, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கிறாரு, நம்ம தேவைகளை சந்திக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அநேக வேளையில கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருவாரு, ஆறுமுறை ஆசீர்வாதங்களை தருவாரு. நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணாம், இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. எங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னது போல எங்களுக்கு மன்னா வேணாம், எங்களுக்கு இறைச்சி கொடு, எங்களுக்கு மன்னா வேணாம், கீரை கொடு, எங்களுக்கு மன்னா வேணாம், அதை கொடு. கர்த்தர் என்ன செஞ்சாரு, அதையும் கொடுத்தாரு, அதையும் கொடுத்தாரு. காடை இறச்சி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவருடைய கிருபையினால இறக்கத்தினாலும் காடை இறச்சி கொடுத்தாரு. அவங்க போய் எங்கேயும் காடைய போய் அவங்க விட்டு அடிச்சு பிடிக்க தேவையில்லை, காடையா வந்து விடுவது, அதை பிடிச்சு என்ன செய்யறாங்க, சமைச்சு சாப்பிடுறாங்க. இப்படியா கர்த்தரு அவங்க முரட்டாட்டம் பண்ணாங்க. ஆனாலும் கர்த்தர் கிருபையா இருக்காரு. நான் முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. சில வேலைகள்ல முரட்டாட்டம் பண்ணி எனக்கு அதுதான் வேணும் ஆண்டவரே, அதுதான் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வாங்கிப்போம், அது கர்த்தருக்கு நித்தமா இருக்காது. இது இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செஞ்சாங்க, இப்படிதான் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு வெங்காயம் வெள்ளை பூண்டு காடை இறக்கி வேணும். அந்த காடை இறக்கியோடு சேர்ந்து நியாய தீர்ப்பு வந்துச்சு, காடை இறக்கியோடு சேர்ந்து நியாய தீர்ப்பு வந்துச்சுன்னு பாக்குறோம். நம்ம பாக்குறோம் என்ன ஆகுமோ 11ஆம் அதிகாரம் வசனம் 10, 32, 33. 10, 32, 33 என்ன ஆகும்? 11ஆம் அதிகாரம் 10, 32, 33. அந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் சுற்றி அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கு அது பொல்லாப்பா இருந்தது. அழுகுறாங்க. என்னத்துக்கு அழுகுறாங்க? ஐயோ எங்களுக்கு இறைச்சி இல்லையே, எங்களுக்கு கொம்பட்டி காய் இல்லையே, எங்களுக்கு வெள்ளரிக்காய் இல்லையே, எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு இல்லையே. என்ன செய்யறாங்க? கூடார வாசல்ல போய் கூடாரத்துல போய் அவங்க கூடாரத்துல அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மோசே இதை பார்த்த உடனே கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கு அது பொல்லாததா இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் எழுப்பி அன்று பகல் முழுவதும் 32ஆம் வசனம், அப்பொழுது ஜனங்கள் எழுப்பி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்தார்கள். என்ன செய்ய ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவருக்கு கோபம் தான். என்னது? ஆண்டவர் கொடுக்கிறதான காரியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளல. எங்களுக்கு இந்த காரியம் வேணும், எனக்கு அந்த காரியம் வேணும். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவே எனக்கு அது வேணாம், எனக்கு கொடுத்தா இதை கொடு, எனக்கு கொடுத்தா இதை கொடு. அப்ப ஆண்டவர் கொடுத்துருவார். என்ன பண்றது? கேட்குதுங்களேன்னு சொல்லி கொடுத்துறாரு. அது பின்னால எப்படி என்ன ஆக முடியும்? பிரச்சனைகள் தான் வந்து முடியும். சில பேர் சொல்லுவாங்க, குவாலிட்டி பெற்றுக்கொள்ளு, அது தேவையா, உனக்கு தேவையா பெற்றுக்கோ, அது கர்த்தரோட சித்தமா இல்லையான்னு பார்க்காத, தேவையா கேட்டு பெற்றுக்கொள்ளணும். தங்கள் 33ஆம் வசனம், தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். அவங்களோட சாப்பிட்டு இறைச்சி பல்லுல இருந்து மறையத்துக்குள்ள என்னது பெரிய வாதம் வந்துருச்சு, பெரிய வாதம். இப்படிதான் கர்த்தருக்கு பிரிவில்லாத காரியத்தை கேட்கறது. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பாரு, எப்படியாவது பெற்றிருக்கோம், எப்படியாவது கேட்டு தலைகீழாருந்து கர்த்தர்கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க சில பேரு. அந்த காரியத்துல கர்த்தருக்கு சித்தம் இருக்கான்னு பார்க்கணும், சித்தம் இருக்கான்னு பாக்குறது இல்ல. கர்த்தர் இந்த காரியத்தை கொடுத்தாரு, கர்த்தர் இந்த கம்பெனியில எனக்கு வேலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு என்ன செய்யுது? சண்டை போடுறது. எனக்கு கொடுத்தா அந்த கொடு, அந்த கம்பெனியில ஓனம் பண்ணாதான் பெரிய பிரச்சனை வரும்னு கர்த்தருக்கு தெரியும். இன்னொரு கம்பெனியில வேலைக்கு போனா அது பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குது. இதான் நாங்க காத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கலாம், இங்க மாதிரி காத்துக்கிட்டு இருக்கலாம். அதுல ஆண்டவர் என்ன செய்யறாரு? அங்க போகாத, உனக்கு இங்க வேலை
வேலைக்கு விடுறேன், இல்ல எனக்கு அதான் பெரிய கம்பெனி, அந்த கம்பெனில பெரிய சம்பளம், எனக்கு அங்க கொண்டு போ ஆண்டவரே, குடி 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 குடின்னு கருத்தை முடிச்சு நெரிக்கிற மாதிரி கேட்கறது. உடனே கர்த்தர் என்ன செய்வாரு, கொடுத்து அந்த வேலைக்கு போய் சேர்த்த கையோட பிரச்சனை, சேர்த்த கையோட பெரிய பிரச்சனை. இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்து மேல நன்றி இல்ல, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துல நன்றி இல்ல. எனக்கு அதை கொடு, எனக்கு காடையை கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு கேட்டு கடைசியில எங்க வந்து முடிச்சு, வாதையில போய் முடிஞ்சிச்சு. நம்முடைய ஜீவியம் கடைசியில வாதையில போய் முடியக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிறது சோத்திரம், கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், சோத்திரம் சொல்லி அத கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தருக்குள்ள ஜீவிக்க ஆரம்பிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி போய் ஆண்டவரே கொடுத்தா இதை கொடு, இல்லாட்டி எனக்கு வேணாம் அப்படின்னு கர்த்தர்கிட்ட போய் தர்க்கம் பண்ணக்கூடாது. எது நமக்கு தேவை, எது சரி எது சரின்னு கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க போல காட்டிக்க கூடாது. எல்லாம் நம்ம சில பேர் நினைப்பாங்க நான் கர்த்தரோட பெரிய அறிவாளி, அப்படிதான் அர்த்தம். இயேசுவை விட நானு பெரிய அறிவாளி. ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்திருப்பாரு, அது சரியில்லை. ஏன்னா இவங்க வந்து இயேசுவோட பெரிய அறிவாளி, எனக்கு அது வேணாம், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு அது வேணாம். ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, அது வேணாம். ஏன்னா இயேசுவோட பெரிய அறிவாளி. அதனால என்ன கேட்கறது, வேற காரியத்துக்கு ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரு, மன்னாவை கொடுத்தாரு. அவங்க என்ன செஞ்சிருக்கணும், ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்தீங்களே நன்றி சுவாமி அப்படின்னு சொல்லி சாப்பிட வேண்டியதான். இப்ப நம்ம ஜீவிக்கிறோம், கர்த்தர் சாப்பாடு கொடுக்குறாரு, இன்றைக்கு ஒரு காரியம் சாப்பாடு கொடுத்தாரு, அதுக்கு நன்றி சொல்லி சாப்பிட வேண்டியதான். நாளைக்கு ஒரு வேளை கர்த்தர் நல்ல கறியை கொடுப்பாரு, வீட்டுல நல்ல சாப்பாடு கர்த்தர் நாளைக்கு கொடுப்பாரு. இன்றைக்கு கொடுத்திருக்கிறாரு கர்த்தருக்கு சாப்பாடு, நமக்கு அதுக்கு நன்றி சொல்ல கத்துக்கணும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, அதுக்கு நன்றி சொல்ல முதலாவது கத்துக்கணும். ஆண்டவரே எனக்கு ஏன் அந்த சாப்பாடு கொடுக்கல, எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கலன்னு கேள்வி கேட்க கூடாது. கர்த்தர் இன்றைக்கு ஒரு காரியம் நல்ல காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, நன்றி சொல்ல கத்துக்கணும். நன்றி சொல்லி அந்த காரியத்தை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கணும். அத நன்றி சொல்லி உபயோகப்படுத்தாம ஆண்டவரே ஏன் எனக்கு இதை கொடுத்த, ஆண்டவரே எனக்கு ஏன் அதை கொடுத்த, ஏன் எனக்கு இதை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்லாம் நம்ம கர்த்தர்கிட்ட சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருந்தா அது ஆசீர்வாதமா தான் இருக்கும், அது நன்மையான காரியத்தை தான் கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தர் எது நமக்கு தேவை, எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில எது தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் இப்படியா நம்மள போஷித்து இந்நாள் வரைக்கும் நடத்தினாரு, இனிமேல் நடத்த வல்லவரா இருக்கிறாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க மன்னாவை உதாசீனம் பண்ணது போல இயேசு இயேசு தேவன் கொடுக்கிறதான நன்மைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது, உதாசீனம் பண்ணக்கூடாது. ஐயா அது நல்லாவே இல்லை, அது என்ன இப்படி இருக்குன்னு சொல்லலாமா? கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் எனக்கு கொடுத்தாரியா. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஏதாவது ஒரு கீச்சேன் ஏதாவது வச்சுக்குவாங்க, எனக்கு அவரு கொடுத்தாரியா, எனக்கு இவரு கொடுத்தா, அது ஒரு வேண்டி போறாது, எனக்கு அவரு கொடுத்தாரியா, எனக்கு இவரு கொடுத்தாரியா சொல்லுவாங்க. ஆனா வானத்தையும் பூமியை உண்டாக்குன ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நமக்கு படியாளர் இருக்கிறாரு. இது என்ன பெரிய அதிசயம் இல்லையா, அற்புதம் இல்லையா? இது வானத்தையும் பூமியை உண்டாக்குன ஆண்டவரே நமக்கு தேவையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நம்முடைய தேவைகளை அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என் பிள்ளைகளுக்கு இதான் தேவை, இதுதான் சரி, இதான் கொடுக்கணும், இதான் நல்ல காரியம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படி கொடுக்கறதான ஆண்டவர் நமக்கு பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதான ஆசீர்வாதத்தை நம்ம அற்பமா எண்ணலாமா? கர்த்தர் எவ்வளவோ நமக்கு செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவோ காரியத்தை செய்திருக்கிறாரு. இன்னமும் கர்த்தரே செய்ய வல்லவரா இருக்கிறாரு. கர்த்தர் இம்மட்டும் நம்மோடு பேசி நம்ம வழி நடத்துறதுக்காக சோதனை பண்ணுவோம்.